இந்த சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தோசைக்காக சட்னியை சாப்பிட்றீங்களா இல்லை சட்னிக்காக தோசையை சாப்பிட்றீங்களான்னு நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு 4 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அது கூட லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு 5-6 காஷ்மீர் மிளகா, 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பெருங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் ஊற்றிட்டு இன்னும் அந்த ஜாரில் இருக்கிறதெல்லாம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரும்போது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டிங்கன்னா சட்னி ரெடி. இது நீங்கள் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். தண்ணி சட்னி மாதிரி தான், கெட்டி சட்னியாக செய்யாதீங்க. தண்ணி ஊற்றினா தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.